வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடும் நெருக்கடியை சந்தித்திருக்கிறதா பாஜக எதிர்கட்சிகளால? நெருக்கடி அப்படிங்கறத நாங்க அதை பார்க்கல. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு எண்ணிக்கை ரீதியாக அந்த பக்கம் கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி இருக்கு. அதை தாண்டி வேற எதுவும் எங்களுக்கு தெரியல. மணிப்பூர் விவகாரம், நீட் விவகாரம், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி பிரச்சனை, அக்னிவீர் பிரச்சனை, இதெல்லாம் சத்தம் அவ்வளவுதானா உங்களை பொறுத்தவரை? சத்தம் அப்படிங்கறத தாண்டி நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அப்பப்போ பதில்கள் நாடாளுமன்றத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அக்னிவீர்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத, அந்த ஸ்கீம்ல என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத உடனடியா திரு ராஜ்நாத் சிங் பதில் கொடுக்குறாரு. நீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க பதில் கொடுக்குறாங்க. மணிப்பூர் பத்தி எரியுது, அங்க அமைதி வேணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னா சரி, RSS உடைய தலைவர் திரு மோகன் பகவத் சொல்றார், தேர்தல் கொண்டாட்டங்கள்லாம் போதும், அங்க அமைதி திரும்பணும், மணிப்பூர்ல அதை கவனிப்போம், முன்னுரிமை கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. யார் என்ன கருத்து சொன்னாலுமே அரசாங்கத்தை பத்தி, அரசாங்கம் அதற்கான ஒரு மெக்கானிசத்துல போயிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல எங்கேயுமே டீரைல் ஆகல. அதனால யாரு என்ன சொன்னாலுமே, பிஎம் கூட சொல்லியிருக்காரு, மணிப்பூர்ல அமைதி திரும்பிட்டு இருக்கு, நார்மல்சி வந்துட்டு இருக்கு. அதனால அதற்கான வேலைங்க நடந்துட்டு தான் இருக்கு. எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாம காங்கிரஸ் மீதான, ராகுல் மீதான தாக்குதலாக பிரதமர் திசை மாற்றாரா, மடை மாற்றாரா? அத இல்லைங்க, ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்கான பின்னணியோட சேர்த்துதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் என்ன பதில் அப்படிங்கறத ரொம்ப கிளாரிட்டியோட முன் வைக்கிறாங்க. ஆனாலும் திருப்பி நாங்க பேசுவோம். நீங்க திரு ராகுல் காந்தி திசை திருப்புறாரு அப்படின்னு, அவர் மேல பேச்ச திசை திருப்புறாரு பிரதமர்னு சொல்றீங்க. திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் என்ன விஷயத்த பேசுறாரு அதையும் பாருங்க. என்னவெல்லாம் இஷ்யூ பேஸ்ட் வருதோ அந்த இஷ்யூக்கு நாங்க பதில் கொடுக்குறோம். ஆனா அரசியல் களத்துல நீங்க பேசிட்டு இருந்த அத்தனை அந்த பொதுக்கூட்ட பாணியிலையும் அங்க நீங்க பேசுவீங்கன்னு சொன்னா அதற்கான ஒரு பதில் அப்படிங்கறது வரத்தான் செய்யும். இல்ல, நாங்க ஜெயிச்சிட்டோம், 3வது முறையாக ஜெயிச்சிட்டோம், நாங்க தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த துணி தான் இருக்கே தவிர, எதிர்கட்சிகளுக்கும் நம்பர்ஸ் கூடி இருக்கு, அவங்களும் மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க, அவங்களையும் உள்ளடக்கியதான் இந்த அவை அப்படின்ற துணி ஆளுங்கட்சி தரப்புல இருக்கு. துணி அப்படிங்கறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க எனக்கு புரியல. தோனினா எப்படி இருக்கணும்? ஓ, அவங்க நம்பர் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, நாங்க ரொம்ப பணிவா அப்படி உட்காரணும், பயப்பட வேண்டாம், பாடி லாங்குவேஜ் சொல்றீங்களா? இன்க்ளூசிவான ஒரு அரசியல். வாட் இன்க்ளூசிவ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங்? எனக்கு புரியலீங்க. ஒரு அரசாங்கத்தை மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க, அமைச்சாச்சு. இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது என்ன? பாராளுமன்றத்துல அவங்க பேசுற கருத்துக்களுக்கு பதில் சொல்றோம். 13 தடவை குறுக்கிடுறாங்க. உள்துறை அமைச்சர், அமைச்சர்கள்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் இருக்க முடியும். அதனால எத்தனை முறை பேசினாலும் அவங்க சொல்ற தவறான கருத்துக்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதனால குறுக்கீடுகள் அப்படின்னு சொன்னா எங்க தவறுகள் அல்லது எங்க விளக்கம் தேவையோ அங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. ஏன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நான் பேசும்போது எத்தனை குறுக்கீடுகள் அப்படிங்கறத நீங்க பாத்துருக்கீங்களா? எத்தனை முறை அமைச்சர்கள் பதில் சொல்றாங்கன்னு பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் அங்க சபையில பேசுகின்ற பொழுது தவறான கருத்துக்கள் பதிவாக கூடாது. ஒன்று, அவர்கள் பேசுகின்ற பிரச்சனைக்கு பதில் அளிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா ராகுல் பேசுனது மட்டும் அவை குறிப்புல இல்ல. ஏங்க, எந்த இடத்துல அவை குறிப்புல இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பேரவைத் தலைவரோட முடிவு. பேரவைத் தலைவர் பாரபட்சமா நடக்கிறாரு. இது எல்லா ஆளுங்கட்சிக்கு ஒரு விதமாகவும் எதிர்கட்சிக்கு ஒரு விதமாகவும் நடக்கிறாரு. நீங்க இப்போ இதுக்கு நான் அதுதான் சொல்றேன், சபாநாயகர் சொல்றேன். அதே மாதிரி பேரவைத் தலைவருக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. அதை நடுநிலையா நடத்தணும் அப்படிங்கறத எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. காங்கிரஸோடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. பாஜகவும் காங்கிரசும் நேரடி போட்டி நடந்த இடத்துல 26% தான் நீங்க வாக்குகள் வாங்கியிருக்கீங்க. இனிமே நடக்க போற எலெக்ஷன்லையும் நாங்க தான் ஜெயிக்க போறோம். காங்கிரஸ் 100க்கு 99 தான் வாங்கியிருக்கு, 543க்கு 99 கிடையாதுன்னு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பேச வேண்டியது எல்லாத்தையும் பிரதமர் நாடாளுமன்றத்துல பேசுறாரு. ஒரு கட்சி சார்ந்து, ஒரு கட்சியின் தலைவர் சார்ந்து. நான் அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், திரு ராகுல் காந்தி அவர்களே எதிர்கட்சி தலைவராக அவர் மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே முன்வைத்து பேசுறதா இருந்தா அதற்கான பதில் அப்பப்போ கொடுத்தாச்சு. ஆனா அவரோட பேச்சுக்குன்னு பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை பிரதமர் கொடுத்திருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் எங்காவது மிகைப்படுத்தி பேசினாரா, இல்ல ஃபேக்சுவலா இல்லாம வேற ஏதாவது பேசியிருக்காரா? என்ன இருக்கோ விஷயம் அதை சொல்லியிருக்காரு. இல்ல ராகுல பப்பு, அமுல் பேபின்னு ரொம்ப
குறைத்து மதிப்பிட்டது பாஜகவும் பாஜகவுடைய தலைவர்களும். அதை கடந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறாரு. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது பாஜகவுடைய இலக்கா இருந்தது. அதை கடந்து காங்கிரஸோட வாக்கு சதவீதம் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. இதெல்லாம் நெருடலா இருக்கா பாஜக? இதுக்கு நெருடல் என்ன இருக்கு? அரசியல்ல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை முன்வைக்கிறோம். அந்த அரசியல் தலைவர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகுறாங்கிறத வச்சுதான் அவங்களுக்கான மதிப்பீடுகள் இருக்கு சமுதாயத்துல. ஆனால் மதிப்பீடுகள் அப்படிங்கறத எந்த அளவுக்கு அந்தந்த தலைவர்கள் மாத்திக்கிறாங்க, இல்ல அது மாறுச்சா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே மக்கள் முன்பாக வைக்கக்கூடிய. இன்னைக்கும் அம்பேத்கர் நேருக்கு இடையிலான உறவு, இந்திரா காந்திக்கும் ஜெகன்ஜிகர் ராவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இததான் பிரதமர் பேசிட்டே இருக்கிறாரு. 50 வருடங்களுக்கு முன்பு அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சினால உள்ள பாதிப்புகள், இதை முன்னிலைப்படுத்துறதன் மூலமாக என்ன நாட்டுக்கு சொல்ல விரும்புறீங்க பாஜகவும் பாஜக தலைவர்களும்? என்ன பிரச்சனையை அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் பழைய ஞாபகங்களை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. தேவை எமர்ஜென்சி அப்படிங்கிறது இல்லையா? 50 வருஷம் ஏன் இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை வச்சு நாங்க ஏதோ நாட்டுல நெருக்கடி நிலையை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு பேசும்போது அப்ப அதுக்கான பதில் கொடுக்க வேண்டி இருக்கு. ஒன்று, அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு மூன்றாவது முறையாக வாய்ப்பு கொடுக்க ஆயிடுச்சு, இல்ல 60 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஹிஸ்டரி இஸ் ஹிஸ்டரி ஆல்வேஸ். அதனால அதை பேசக்கூடாது. பட் யூ கேன் சேஞ்ச் தி ஹிஸ்டரி. எஸ், we are changing it. இன்னைக்கு பாருங்க இந்தியாவோட நிலை, இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட பொருளாதார முன்னேற்றம், அவங்களோட வளர்ச்சி, கிடைத்திருக்கக்கூடிய கல்வி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களோட மதிப்பீடுகள் நாங்க சொல்றோம், செஞ்சிருக்கிற வேலையை சொல்றோம். அதை தாண்டி நீங்க பழசு சொல்லாதீங்க. நேரு காரணம், இந்திரா காந்தி காரணம், காங்கிரஸ் காரணம், சோனியா காரணம், ராகுல் காரணம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? உங்களால மாத்த முடியலன்றத ஒத்துக்கிறீங்களா? இல்ல, மாத்த முடியலன்னு ஒத்துக்கிறதுக்காக இல்ல. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஒரு புது வேடம் அணிந்து வந்திருக்கிறீங்க. இந்த 10 வருஷத்துக்கு முன்னால அந்த கவர்மெண்ட், அவங்களோட UPA 2 கவர்மெண்ட்ல நடந்த இருக்கக்கூடிய ஊழல்கள், அந்த மாதிரி விஷயங்கள், இதையெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியை கொண்ட, இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை கொண்ட நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த பேசும்போது அவங்க பழச சொல்லதானே வேண்டி இருக்கு. அதனால பழச பத்தி எதுவுமே பேசக்கூடாது புதிதாக அப்படின்னு சொன்னா அப்படி இல்ல. பழச பத்தி பேசக்கூடாதுன்னு இல்ல. இப்போ நீட்ல பிரச்சனை இருக்கு, கேள்வித்தாள் லீக் ஆகுது, நீட்ல குளறுபடி நடக்குதுன்னா இல்லங்க காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஜிஎஸ்டினால பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா இல்லங்க காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னா, எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னா நீங்க 10 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மக்கள் கேட்பாங்க அவங்கள. அதாவது அது ஒரு ரெஃபரன்ஸ். ஒட்டுமொத்தமா ஒரு பாலிசி சேஞ்சை வந்து நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தேவை சொல்யூஷன், ரெஃபரன்ஸ். எஸ், ஆஃப் கோர்ஸ். இல்ல ரெஃபரன்ஸ் மட்டுமல்ல, ரெஃபரன்ஸ் மட்டுமே நாங்க கொடுக்கலையே, சொல்யூஷனையும் சேர்த்து தானே கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டினால இன்னைக்கு நாட்டோட வரி வசூல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல டீத்திங் ப்ராப்ளம் இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு அதனோட பல்வேறு நிலைகளை நம்ம அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஸ்டேட் ஈக்குவல் பார்ட்னராக கொண்டு வந்திருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில். வெறுமே மத்திய அரசு மட்டும் முடிவு பண்றது இல்லை. இன்றைக்கு நம்ம மாநிலத்தை எடுத்துட்டா கூட டாக்ஸ் டெவல்யூஷன்ல கிட்டத்தட்ட 190% அதிகமான ஒரு டாக்ஸ் டெவல்யூஷன். கிராண்ட் இன் எய்ட், இந்த மத்திய அரசு நேரடியாக செயல்படுத்த திட்டங்கள்ல 300% கம்பேர் வித் UPA 1 and 2 10 வருஷ காலத்துல கொடுத்ததை விட 300 மடங்கு அதிகமாக மத்திய அரசு திட்டத்தினுடைய பயன்கள் இங்க தமிழகத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஜிஎஸ்டி சம்பந்தமாகவும் பேசுறோம், என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்கோம் மக்களுக்குன்னு பேசுறோம். ஆனா அதே சமயம் அரசியல் ரீதியாக பிஜேபி கட்சியை பத்தின விமர்சனம் வைக்கும் போது அதற்கான பதில அவங்களுக்கு நீங்க கொண்டு வந்த விஷயத்த நாங்க எப்படி மாத்தி இன்னைக்கு பண்ணிருக்கோம்னு சொல்றோம். இல்ல, நீங்க எல்லாமே சரியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பெரும்பான்மையை மக்கள் கொடுத்திருப்பாங்க. எங்கேயோ பாஜக கிட்டையும் பிரச்சனை இருக்கு, இல்ல பாஜகவுடைய வேகத்துக்கு ஒரு லகான் தேவைங்கிறதுனால தானே உங்களை கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ அதை வந்து ஏத்துக்கிறோம். மக்கள் எங்க மேல வந்து அதிருப்தி, நாங்க வரவே கூடாதுன்னா இப்ப 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல எங்களோட சீட்டுகள் குறைஞ்சிருக்கு. நிச்சயமா அதை நாங்க பார்ப்போம், கவனிப்போம். எங்களோட கட்சி இவ்வளவு வருஷ காலம் ஒரு தலைவர், ஒரு குடும்பம் இல்லாமல் ஒரு சித்தாந்தத்தை வைத்து இயங்கக்கூடிய கட்சி. நிச்சயமாக இதையும் நாங்கள் வந்து கவனிப்போம். இல்ல 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியே இல்லாம, எதிர்கட்சி தலைவரே இல்லாம, இல்ல எண்ணிக்கை குறைவாக பாஜக இருந்துருச்சு, இந்த முறை எண்ணிக்கை அதிகம், ராகுல் போன்ற தலைவர்கள் வந்த பிறகு இவங்களுக்கு எதிர்கொள்வதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது. விமர்சனங்கள் என்ன வேணா வைக்கலாம். அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்பர் அந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதால கூடுதலாக கூச்சல் இருக்கு. ஆனா அதையே நாங்க ஆக்கப்பூர்வமா எதிர்பார்க்கிறோம். வாங்க,
நீங்க சொல்ற மாதிரி இன்க்ளூசிவ்னு சொல்றீங்க இல்லையா, we are ready for always இன்க்ளூசிவ்க்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா மக்களோட பிரச்சனையை பேசாம உங்ககிட்ட இன்னைக்கு அன்னிக்க ஜாஸ்தியானதுனாலயே நாங்க என்ன வேணா பேசுவோம் சபையில அப்படிங்கிற மனோபாவம் இருக்கக்கூடாது இல்லையா? இல்ல, இன்க்ளூசிவ்னு சொல்றதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா அதற்கான தொடக்கத்தை யாரு தொடங்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இடைக்கால சபாநாயகர் போடுறதுல எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய யோசனையை ஆளும் கட்சி ஏத்துக்கல. சபாநாயகர் மக்களவை துணை சபாநாயகர்ல ஒரு அமைக்கபுலா ஒரு சொல்யூஷனுக்கு எதிர்க்கட்சிகள் சொல்ற யோசனையை ஆளும் கட்சி ஏத்துக்கலன்னா ஒருகை ஓசை இருக்க முடியாது இல்லையா? நீங்களும் கை கொடுக்கணும், அவங்களும் கை கொடுக்கணும். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில நிச்சயமா ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இடைக்கால சபாநாயகர் வந்து அங்க எடுக்கிறாரு. இவங்க இன்னொரு இதையும் முன் வைக்கிறாங்க. அதுல என்ன ஆகுது? கண்டினியூட்டி இல்லை. ஒரு எம்பி தொடர்ச்சியா ஜெயிக்கல அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரூல்ல அது எலிஜிபிலிட்டி வரல. இல்ல, அது மரபுதான் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க அது ஒரு விஷயம் சொல்றீங்க எதிர்கட்சி, நாங்க ஒண்ணு சொல்றோம். ஸோ பார்லிமெண்ட்ரியோட அந்த ரூல்ஸ்ல தொடர்ச்சியாக ஜெயிக்கிறவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நிச்சயமா அவங்க எதிர்கட்சிகள் சொன்ன நபரை விட நான் பேரவை வந்து முடிவு பண்ண தலைவர் அப்படிங்கிறது வேற ஒரு குவாலிஃபிகேஷன்ல வருது. அதுலயும் நாங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை. துணை சபாநாயகர் அப்படிங்கிறது ரெண்டு பேத்துக்குமே ஒரு இணக்கமான சூழல் இருக்கும்போது தான் அது நடக்கும். எதிர்கட்சிகள் நாங்க சொல்றது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது மக்களவை துணை சபாநாயகர் பொறுப்பை எதிர்கட்சிகளுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வந்து அவையை நடத்துறது, துணை சபாநாயகர் விஷயம் எல்லாமே ஆளும் கட்சியினோட கூட்டணி இருக்கிற எல்லா கருத்துக்களை கேட்டுதான் முடிவு பண்றது. சரி, மீண்டும் ஓம் பிர்லா வேண்டான்னு சொல்றாங்க, அதையாவது கன்சிடர் பண்ணிருக்கலாம்ல? இல்லைங்க, எனக்கு புரியலைங்க. மக்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க. நீங்க அரசாங்கத்தை அமைக்க முடியாதுங்க. கொடுக்கலன்னு சொன்னா நீங்க சொன்னா ஏதோ நாங்க ஏதோ ஆளே இல்லாம அரசாங்கத்தை பண்ண மாதிரி நீங்க உங்களோட பதில் அமைச்சிருக்கீங்க. அதுதான் சொல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவை கொடுத்திருக்காங்க. அந்த ஆதரவையே ஜீர்ணிச்சுக்க முடியாம எல்லாரும் துடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ வந்துருச்சா திருப்பியும் 3வது முறை நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதனாலதான் முதல்ல எதிர்கட்சிகள் நீங்க ஆட்சி அமைக்கல, ஆட்சி அமைப்பதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இன்னொரு கூட்டணிக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்க்ளூசிவ் அப்படின்னா அரசாங்கம் கொண்டு வர்ற அமைச்சரவையில டிஸ்கஸ் பண்ற எல்லாத்தையும் எதிர்கட்சிகளோட டிஸ்கஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. ப்ரிராகேட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்கத்தை நடத்துறதுங்கிறது என்ன? நீங்க ஒரு நிறுவனத்துல ஒரு குறிப்பிட்ட பொறுப்புல இருக்கீங்கன்னா உங்களோட பொறுப்பின் காரணமா 2-3 பேர்த்துக்கிட்ட பேசலாம். ஆனா இன்க்ளூசிவா நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க நிறுவனத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுதான் நீங்க பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க விவாதம் நடத்துறதுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் வேண்டும்ல, அதுதான் அவங்க கேக்குறாங்க. அதுதான் சொல்றேன். பேரவை தலைவர் எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கறாரு. எந்த இடத்துல குறிக்கிடுறாங்களோ இல்ல எந்த இடத்துல வந்து அவங்க சபை குறிப்பில இருந்து எடுக்கிறாங்கிறது முழுக்க அவைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும்னு ஒரு விவாதமே நடத்தல. முக்கியமான மசோதாக்கள் தொடர்பான விவாதங்கள் வருகிற போதெல்லாம் எதிர்கட்சி உறுப்பினர்களை சபாநாயகர் சஸ்பெண்ட் செஞ்சிடறாரு, பாரபட்சமா நடக்கிறாரு. ஏன் ராகுலுக்கு கை கொடுக்கும் போது கூட வரப்பா கொடுக்குறாரு, பிரதமருக்கு கை கொடுக்கிற போது ரொம்ப பணிவா கொடுக்குறாரு, அவர் பொறுப்பை பதவியுடைய கண்ணியத்தை கூட அவர் உணர்ந்து செயல்பட மாட்டேன்றாருன்னு தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது அவரை வைக்காம வேறு ஒருத்தரை வைக்கலாமேன்னு எதிர்கட்சிகள் சொல்றதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு பெரியவங்களுக்கு வந்து ஒரு பணிவான ஒரு வணக்கத்தை கூட அரசியல் விமர்சனமா வச்சு ஒரு பேரவைத் தலைவரை கேவலப்படுத்த முடியுங்கிறத எதிர்கட்சி தலைவர் செஞ்சு காக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஊர்ல நம்ம பாரம்பரியத்துல பெரியவங்களுக்கு வயசுல எப்பவுமே கொடுக்குற மரியாதை அப்படிங்கறத எல்லாருக்கும் அது தெரியும். அதை கூட அரசியலா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவர் இம்மெச்சூர்டா பேசினாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சபைக்கு வெளியே இல்ல, சபைக்கு உள்ளதான் நானும் சொல்றேன். நீங்க இந்த 3 குற்றவியல் சட்டம் கூட சொன்னீங்க. இதுல எல்லாத்துக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களோட கருத்துக்களை கேட்டு மக்களோட கருத்து கேட்பு கூட்டங்கள் ஆயிரக்கணக்கில் நடத்தி அதுக்கப்புறம் தான் மசோதாக்கள் வருது. ஒரு சிலது நான் சொல்றது. அதனால சபைக்குள்ள வந்து மசோதாவில் நான் பேச மாட்டேன், ஆனா வெளிநட பண்ணுவேன், ஆனா என்னையும் சேர்த்துதான் கருத்து கேட்டுதான் நடத்தணும், மசோதாவை கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுதாங்க பண்ண முடியும். இல்ல ஒத்துழைப்பு வந்து எதிர்கட்சிகள்கிட்ட இல்லைங்கிறதா உங்களுடைய கருத்து. நான் அதுதான் சொல்றேன். எந்த இடத்துல நீங்க ஆக்கப்பூர்வமான ஆலோசனை கொடுக்குறீங்களோ ஃப்ரேம் ஒர்க்குள்ள, கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள எங்கெங்கெல்லாம் அரசியல் கட்சிகளோட கருத்தை கேட்கணுமோ நிச்சயமா அதெல்லாம் பிஜேபி பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல எல்லாமே நாங்க வந்து செய்ய மாட்டோம், ஆனா எங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப அரசாங்கத்தை நடத்த வேண்டாமா? இல்ல இந்த அதிகாரம் பொறுப்புன்னு வருகிற போது எதிர்கட்சிகளை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க எப்போ இன்க்ளூட் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால்
எதிர்க்கட்சிகள் நாங்க எங்களோட இருப்பை காட்டிக்கணும், இல்ல உங்களுக்கு நாங்க தலைவலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா இந்த கவர்மெண்ட் ஒரு சில சட்டத்தை கொண்டு வர்றதுக்கோ இல்ல ஒரு சில ஃபினான்ஸ் பில் எல்லாம் பாஸ் பண்ணாதாங்க மக்களுக்கு பணம் கிடைக்கும். சம்பளம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு அரசாங்க இயந்திரங்கிறது வேற, அதை நடத்தியா எதிர்கட்சிகளுக்கு இரக்கமே இல்லாம இருக்குன்னு சொல்றீங்களா? இறக்கம் இல்லை அப்படிங்கிறது இல்லைங்க. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு எப்போதும் பிஜேபி தயாராக. யூனிஃபார்ம் சிவில் கோடு உங்க அஜெண்டால இருக்கு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் உங்க அஜெண்டால இருக்கு, சிஏஏ உங்க அஜெண்டால இருக்கு, டீலிமிட்டேஷன் உங்களோட அஜெண்டால இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்புல நீங்க இன்னும் தெளிவான ஒரு நிலைப்பாடை சொல்லலை, ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு அதுல ஆசை இருக்கு. இஸ்லாமியர் இடஒதுக்கீடு சந்திரபாபு நாயுடைய ஆசை, உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. இந்த ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே தானே இருக்க போகுதுன்னு கேட்க. இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு கூட்டணி அரசுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். அஜெண்டா வேற இல்ல, உங்களுடைய அஜெண்டால அது இருக்கலாம். எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்தியாவில் தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் நான் கிளாரிபிகேஷன் கேட்கிறேன். நீங்க சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரோடைய விருப்பம் இல்லாம உங்க அஜெண்டாவை நீங்க செயல்படுத்த முடியுமா? அதிக எண்ணிக்கையில இருக்கக்கூடிய வலுவா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய சம்மதமும் விருப்பமும் இல்லாம உங்க அஜெண்டாவை நிறைவேற்ற முடியுமான்னு எங்களுக்குன்னு நாங்க முதல் தடவை பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அமைஞ்ச போது எல்லாருமே அப்ப இந்த மாதிரி தான் பேசினாங்க. காங்கிரஸ் இல்லாம ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி 5 வருஷம் நடந்துருமா? வாய்ப்பு இருக்கா? 23க்கும் மேலான அரசியல் கட்சிகள், ஒரு சிலர் உள்ள வந்தாங்க வெளியில போனாங்க, அதெல்லாம் சேர்த்து சொல்றேன். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு எப்படிங்க ஒரு சென்ட்ரல்ல கவர்மெண்ட் நடத்துறதுன்னு கேட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி அதை நடத்தி காட்டுச்சு. அதனால இப்ப கூட நீங்க நிறைய சந்தேகம் வச்சிருக்கீங்க, எங்களோட அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய விஷயம் சொல்றீங்க. இல்ல 5 வருஷம் நடந்த வாஜ்பாய் அரசு மட்டும் நினைவு இருக்கு உங்களுக்கு? இடையிலேயே கவிழ்ந்த வாஜ்பாய் அரசும் நினைவில் இருக்கணும்ல, கூட்டணி கட்சிகளால கவிழ்ந்த வாஜ்பாய் அரசும் வரலாற்றுல அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதனாலதான் சொல்றோம், அதுக்கப்புறம் நாங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணி காட்டியிருக்கோம். இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இப்பவும் எங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள், ஒருவேளை நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், நாங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே கூட்டணி கட்சி தலைவர்கள் எதுனால நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம்னு சொன்னா நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? அது உட்டோபியன். அதே மாதிரிதான் இதுவும் நீங்க சொல்றீங்க இல்லையா, வரும் அப்படி வரும். நான் பேசுறது ஃபேக்ட். சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நிதிஷ்குமார் சொல்றது ஃபேக்ட். இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுப்போம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான்னு சந்திரபாபு நாயுடு சொன்னது ஃபேக்ட். அந்த ஃபேக்ட்ல இருந்து தான் பாஜக விலகி நிக்குது, முரண்பட்டு நிக்குது, இல்ல தெளிவற்ற கருத்தை இன்னும் சொல்லாம இருக்கிறாங்க, தெளிவான கருத்தை சொல்லாம இருக்கிறாங்கன்னா அப்ப அந்த ஃப்ரிக்ஷன் வரதான போகுதுன்னு. இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது உங்களோட பார்வை. ஆனா நாங்க என்ன பாக்குறோம், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு மக்களுக்கு வேணா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு, அதை எந்தெந்த சமயத்துல நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. அதனால இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. இந்து அப்படின்ற அந்த கார்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுதா? நாடாளுமன்றம் வரைக்கும் பிரதமர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, அதற்கான அவசியம் இருக்கு இல்ல இன்னும் அது எடுபடும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது ஏதோ நாங்க முதல்ல பேசுற மாதிரி பேசுறீங்க. பேசுனது அனுராக் தாக்கூர் தான் அயோத்தி பத்தி. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ஒரு கோயில் விஷயத்த, மக்கள் முன்பாக இருக்கக்கூடிய விஷயத்த முன்வைக்கிறோம். ஓகே, அதுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாரு, அதுக்கு எங்களோட தரப்பு என்ன பதில் கொடுத்தோம். அதனால ஹிந்து அப்படிங்கிற ஒரு சொல்லாடலையே அரசியல் இருந்து தவிர்த்தரணும் அப்படின்னு நினைச்சா எல்லாரையும் சமமா பாக்குற எண்ணம் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கணும். இல்ல, இந்துன்ற வார்த்தையை ராகுல் தவிர்க்க சொல்லல. இந்து மதம் அன்பை போதிக்குது, அகிம்சைய போதிக்குது, சகோதரத்துவத்தை போதிக்குது, எல்லா மத வெறுப்ப போதிக்கல அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இந்துன்னு சொல்லக்கூடியவர்கள் மத வெறுப்போடு பேசுறாங்க அப்படின்னு அவரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதாவது வித்தியாசம் அங்கதான் இருக்கு. ஹிந்து மதம் என்னைக்குமே வெறுப்ப போதிக்கல. ஹிந்து மதம் இன்னைக்கு யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற விஷயமே ஹிந்து மதம் தான். அதனாலதான் இன்னைக்கு சர்வதேச சமய அரங்குல சுவாமி விவேகானந்தர் பேசினதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவோ இல்ல அதற்கு பின்பாக உலக மக்களுக்கு ஏன் நம்மளோட மதத்தை பத்தி ஒரு தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஏனென்றால் யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது எதை தாண்டியும் இல்லை. ஏனென்றால் இந்த நாடு தான் உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள் இங்க வருகின்ற பொழுது கௌரவத்தோடு அவர்களோட சுதந்திரத்தோடு வாழ வச்சது இந்த நாடு. இன்னைக்கும் மதத்தின் அடிப்படையில ஒரு வெறுப்பையோ இல்ல மத ரீதியாக ஒரு அரசியல் ரீதியான விஷயங்களை நாங்க எங்கேயும் முன்வைக்கல. என்ன நடந்துட்டு இருக்கு, ஹிந்து அப்படின்னு சொல்றதால இந்த நாட்டுல சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய அதிகாரங்களோ சலுகைகளோ
அவர்களுக்கு மறுக்கப்படுது அப்படிங்கும்போது பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுப்பது ஒரு அரசியல் கட்சியோட பணி. ஒரு குரலாக ஒலிப்பதற்கு ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதியாக பாஜக இல்லைன்றார் ராகுல். நாங்களும் பிரதிநிதின்னு சொல்லலைங்க, ஆனா அந்த குரலை வாய்ஸ் நாங்க பண்றோம், அந்த பிரச்சனையை எடுத்து பேசுறோம். நாங்க ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு நாங்க தான் பிரதிநிதின்னு சொன்னோமா? சொல்லிக்கிறீங்கன்னு ராகுல் சொல்றாரு. ராகுல் அவ்வளவுதான் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு மேல நாங்க என்ன சொல்றோம்? ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு எதிர்க்கட்சிகள் வரல, ராமர் கோவில் வந்து எலெக்ஷன்ல முடிஞ்ச பிறகு நாங்க வந்து உங்களை இலவசமாக அங்க வந்து அழைச்சிட்டு போவோம், காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா புல்டோசர் வச்சு ராமர் கோவிலை இடிச்சிருவாங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா நாங்க மத அடிப்படையில நாங்க வந்து எதையுமே முன்னிலைப்படுத்துறது இல்லைன்னு, ஆன்மீகம் வேறு அரசியல் வேறுன்ற அந்த புரிதலோடு இதெல்லாம் அணுகி இருக்கணுமா? தேர்தல் பிரச்சாரங்கள்ல இவ்வளவு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கணுமா ராமர்? தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு வந்து சலுகைகள். நான் பேசுனது பிரதமர், நான் சொல்றேன் பிரதமர் அப்படின்னு வரும்போது ஒரு அரசியல் தேர்தல் களத்துல பேசக்கூடிய கட்சிகளுக்கு பதில் கொடுக்க வேண்டி இருக்குல்ல, அதைத்தான் பிரதமர் பண்ணாரு. அயோத்தி ராமர் கோயில் அப்படிங்கிற விஷயத்த எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதுல வந்து ஏன் காங்கிரஸ் கட்சி அந்த விஷயத்தை எப்படி பார்த்தாங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சில தலைவர்கள் ராமர் கோயிலுக்கு அவங்க அந்த திருப்பலாவுக்கு வருகின்றவர்களை ஆன்மீகம் வேற, உங்களோட மத நம்பிக்கைகள் வேற, அரசியல் வேற அப்படின்னு இருந்தா, அரசியல் ரீதியாக நீங்க வந்து ஒரு தலைவர்களை கோயில் விழாவுக்கு போனதுக்கு கண்டிச்சதை நீங்க எங்காவது பார்த்திருக்கீங்களா? ஆனா காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சது. அந்த சம்பந்தப்பட்ட தலைவர் அதை வெளியில சொன்னாரு. ஸ்ரீராமர் அப்படிங்கிறவர் யாரு? இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே, அவங்களோட நம்பிக்கையில, அவங்களோட ஒவ்வொரு அணுவிலையுமே கலந்து இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு கோயில், அதுவும் எப்படி? முகலாயர்களால் அந்த கோயில் இடித்து தள்ளப்பட்டு அந்த இடத்துல கோயில் இல்லாம இருந்து நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக பெற்ற இடம், தீர்ப்பின் வாயிலாக பெற்ற இடத்துல ஒரு கோயில் கட்டும் பொழுது அது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு கலாச்சார அடையாளம், பண்பாட்டின் அடையாளம், ஆன்மீகத்தினோட அடையாளம். அதை அப்படிதான் பார்க்கணும். ஆனா அதுல நாங்க அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பேசுகின்ற பொழுது அதற்கான பதில்கள் அப்படின்னு வந்திருக்கலாம். இல்ல நீங்க ராமர் விஷயத்துல அரசியல் செய்தார்கள் எதிர்கட்சிகள்னு பேசின எதிர்கட்சி அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க. ராமரை சிலாகித்து பேசின பாஜக தோத்து போச்சு. அதுதான் சொல்றேன், நாங்க ராமரை வச்சு அரசியல் பண்ணலைங்க. தோத்து போயிட்டீங்களா? நாங்க அதை பண்ணலையே. நாங்க ராமரை வச்சு அரசியல் பண்ணல, ராமபிரானுக்கு கோயில் தான் கட்டணும். மக்கள் அங்க வந்து வேற ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா அது அவங்களோட விருப்பம், அதை மதிக்கிறோம். மத அடிப்படையிலான அரசியலை முன் வச்சு இனிமே தேர்தல் களத்துல பெரும்பான்மையான வாக்குகளை பெற முடியாதுன்ற புரிதல் பாஜகவுக்கு வந்திருக்கா? இல்லைங்க, நாங்க கட்சியில என்ன புரிஞ்சிருக்கோம், எது வந்து அடிப்படை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நிறைய கேள்விகள் மதம் மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க என்னைக்குமே மத ரீதியான அரசியல் அல்ல, எந்த மதத்துக்கு பாதிப்பு என்றாலும் அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த அரசியல் அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டுல ஹிந்துக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு நாட்டுடைய குடிமக்களுக்கு அப்படிங்கிறதே மத ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி யூட்டோப்பியா இருக்கா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். ஃபேக்ட், இந்த நாட்டுல மத ரீதியாக தனிப்பட்ட சட்டங்கள் இன்னைக்கும் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க. இல்ல அதுல பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? பாஜகவுக்கு பிரச்சனை இல்லைங்க, மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஏங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தனி சட்டங்கள் வாயிலாக சேர்ந்த நீங்களும் நானும் தப்பு பண்ணா என்ன தண்டனையோ, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த இன்னொருத்தர் தப்பு பண்ணா அவருக்கு அதே தண்டனை, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தப்பு பண்ணா அந்த தண்டனை அதே தண்டனை தான். மத அடிப்படையிலான சட்டங்கள் வந்து வேறு தானே, அது நம்பிக்கைகள் சார்ந்ததானே. அதுல உங்களுக்கும் எனக்கும் அவங்களோட என்ன முரண்பாடு? என்ன முரண்பாடு இருக்குன்னா, மத ரீதியாக என்னோட திருமணத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது. திருமணம் அப்படின்னு வரும்போது 3 இது முக்கியமான மதங்கள், அவங்களுக்குள்ள திருமணம் எதுல பண்றது? குழந்தைகளுக்கு வாரிசுல சொத்து, நான் ஒரு மதம், என்னோட கணவர் இன்னொரு மதம்னா எந்த மதத்தை குழந்தைங்க எடுத்துக்கிறது? அவங்களுக்கு ஒரு வேளை விருப்பமே இல்லை, ஆனா நம்ம அவங்க மேல திணிக்கிறோம். 2வது டிவோர்ஸ், மெயின்டெனன்ஸ், கார்டியன்ஷிப். இதுல எல்லாம் ஏன் நாங்க இதை பேசுறோம்? எல்லா இடத்துலையுமே பெண்கள் பாதிக்கப்படுறவங்களா இருக்காங்க. நான் ஹிந்து மதத்தோட சட்டங்கள்ல எல்லா இடத்துலையும் வந்து சரிசமமா இருக்கு, மற்றவங்க எல்லாம் அதை ஏத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. எங்கெங்கெல்லாம் ரிஃபார்ம் தேவைப்படுதோ அங்க பண்ண வேண்டி இருக்கு. இன்றைக்கு கூட ஃபேமிலி கோர்ட்ல பார்த்துட்டீங்கன்னா குழந்தைங்களோட மெயின்டெனன்ஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி
எத்தனையோ கணவன்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்களை துன்புறுத்துறத பாக்குறோம். அது ஒரே மதத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்குது. அதனாலதான் சொல்றேங்க, ரிஃபார்ம் பண்ண வேணாமா, எல்லாத்துக்கும் அந்த கோடிஃபிகேஷன் கொடுக்க வேண்டாமா? அதனால இந்து மதத்துல எங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், எங்க வந்து பாரபட்சம் இருக்கும், அதையும் சரி பண்றதுக்காக தான் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறோன்னு நாங்க முன்வைக்கிறோம். அதனால மதம் எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா தனிப்பட்ட அவர்களுடைய விருப்ப வெறுப்பு சார்ந்த விஷயங்களில் மதம் என்பது சட்டங்கள் மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. இல்ல அது உரையாடல் மூலமாக, அந்த மத தலைவர்களுடனான உரையாடல்கள் மூலமாக அவங்களையும் உள்ளடக்கியதன் மூலமாக தானே இதை சாத்தியப்படுத்த முடியும். நிச்சயமாங்க. நீங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட் எத்தனை முறை இதுக்கான பேச்சுவார்த்தை பண்ணாங்க, எத்தனை முறை வக்ஃப் போர்டோட பேசினாங்க, இஸ்லாமிய மத தலைவர்களோட பேசினாங்க. முயற்சி எடுக்காம இல்ல, முயற்சி எடுத்துட்டே தான் இருக்கும். இப்ப கூட நீங்க சொன்ன மாதிரி ஜேபிசி கமிட்டிக்கு போயிருக்கிற பெண்களுடைய திருமண வயது, பெண்களோட திருமண வயது மத ரீதியா முடிவு பண்ண முடியுமா? ஆனா இந்த நாட்டுல அது ஒரு டிஸ்கஷன் ஆகுது. இஸ்லாமியர்கள் சொல்றாங்க 21 வயசு பெண்களுக்கு திருமண சட்டத்தை எங்க தனிப்பட்ட சட்டம் அனுமதிக்கல, எங்களோட ஷரியத்தை அனுமதிக்கல, நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, 21 வயசு பெண்களுக்கான திருமண வயதுங்கிறது அவங்களோட உடல்நலம் சார்ந்து மனநலம் சார்ந்து எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கியது. ஆனா அதுல கூட நாங்க மதத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த நாட்டுல அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேஜ் இல்ல, இது வந்து குழந்தை திருமணம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் செய்யறாங்கன்னு ஒரு புரிதலை திருப்பியும் சொல்றேன் பாருங்க. நான் யாரு செய்யறாங்க, யாரு அதை மீறாங்க, எல்லாத்தையும் ஒரு பொதுவான சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றேன். நான் நீட் தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறத, அதனுடைய தீவிரத்தை பாஜக உணர தொடங்கியிருக்கா? இதுல உணர தொடங்கி இருக்கு அப்படிங்கறத தாண்டி பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி நீதி கிடைக்கணுங்கிறத பாக்குறோம். தவறு நடந்திருக்கு அப்படிங்கிற முகாந்திரம் இருக்கிறதால விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கு. தவறு செய்தவங்களை யாரையும் காப்பாத்தல. அதனால இந்த நாட்டுல தவறு செஞ்சவங்களை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட உறுதியா அதுல இருக்கு. அதனால இது இங்க இருக்கிற பிரச்சனை தேசிய பிரச்சனையா மாறினா சில நேரங்கள்ல இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன்ல தவறு நடக்கின்ற பொழுது அதை சரிப்படுத்தி நீதி வழங்குவது அரசாங்கத்தின் கடமை. 7 ஆண்டுகள்ல 70 முறை நீட் வினாத்தாள் வந்து லீக் ஆயிருக்கு, அதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்லாம் பேசினா ஏன் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் பேப்பர் லீக் ஆகலையா, மற்ற மாநிலங்களில் வந்து போர்டு எக்ஸாமில் கொஷின் பேப்பர் லீக் ஆகலையா அப்படின்னு பாஜக தரப்பில் விளக்கம் கொடுக்குறாங்க. அது சரிதானா? இல்லைங்க, நான் ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு வந்து நிச்சயமா வந்து சரியாக முடியாது. இல்லை, நீட்டே வேணான்றாங்களே, அதுக்கு தீர்வு இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், எக்ஸாமில் பிரச்சனை இருக்கு, மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது கிடைக்காத வரைக்கும், எப்படி குடும்பத்திற்குன்னு ஒரு மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது உலகத்தில் இன்னைக்கு இல்லை. இது தாண்டி இன்னொன்னு பெஸ்டா கிடைக்கிற வரைக்கும் இதுதானே. அதனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல் அப்படிங்கிறது எப்படி இந்த எக்ஸாமினேஷனை நம்ம ஃபுல் ப்ரூஃபாக எடுத்துட்டு போறது. இல்லை, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ குஜராத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க, பீகார்ல நடத்துறாங்க, ராஜஸ்தான்ல நடத்துறாங்க, மேற்கு வங்கத்தில் நடத்துறாங்க, மாநில முதலமைச்சர்கள் கடிதம் எழுதுறாங்க, நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுறாருன்னா இது ஒரு தேசிய கவனம் பெற்றிருக்குல்ல நீட்டு வேணான்றது. இந்த நீட்டு வேணாம் அப்படிங்கிறது இல்லாம நீட்டு தேர்வு முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கறதுதான் நிறைய இடங்கள்ல அது வந்து பிரச்சனையா மாறுது. இது நீட் தேர்வு வேணும் வேணாங்கிறது இல்ல, அபாலிஷ் தேசிய தேர்வு முகமை அப்படியே வந்தாச்சு மாணவர்கள். அதுதான் சொல்றேன், பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியா ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதை இதை எடு அப்படின்னு சொல்லுவோம். பட் எவ்வளவு பெஸ்டா அதை வந்து நம்ம ஆல் இண்டியா ஒரு டெஸ்ட் நடத்துறது. ஆல் ஓவர் இந்தியா பல்வேறு நூற்றுக்கணக்கான தேர்வுகள் நடந்துட்டே இருக்கு. சில உயர்கல்வி நிறுவனங்கள் அவங்களோட எக்ஸாம் தனியா நடத்துறாங்க, ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அவங்க தனியா என்ட்ரன்ஸ் நடத்துறாங்க. நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான தேர்வுகள் நடந்துட்டே இருக்குது. அதனால இந்த தேர்வு வேண்டாம் அந்த தேர்வு வேண்டாம்னா இந்த தேர்வுகளை எப்படி சரியா நம்ம வந்து செய்யறது அப்படிங்கறதா நம்மளோட ஒரு இதுவா இருக்க முடியுமே தவிர, செயலா இருக்க முடியுமே தவிர எல்லா எக்ஸாமும் வேண்டாம்னு சொல்லிட்டா வேற என்ன. 4 மாசத்துக்கு முன்பு கட்சி ஆரம்பிச்ச திரு விஜய் வரைக்கும் நீட் வேணான்றார். 4 நாளைக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க கூட சொல்லாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா அதற்கான பதில நாங்க தான் சொல்றோம். இது எப்படி வந்து சரியா நடத்துறது அப்படிங்கறதுல நாங்க கவனமா இருக்கோம். விஜயோடைய அரசியல் பிரவேசம் குறித்து பாஜக என்ன யோசிக்குது? ஏங்க, நாட்டுல நிறைய பேர் நூற்றுக்கணக்கான நபர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு நபரும் நீங்களும் நாளைக்கு அரசியல் கட்சி வேணா ஆரம்பிக்கலாம், இன்னொருத்தரும் யாருக்காவது தடை இருக்கா? யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம். கரெக்ட். ஒரு சினிமா நடிகர், அதுவும் குறிப்பாக தமிழகம் மாதிரியான இடங்கள்ல சினிமா அப்படிங்கிறோட இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல் எப்பவுமே ஜாஸ்தி. நம்ம வந்து மற்ற மாநிலங்கள்ல இல்லாதது அளவுக்கு தமிழகத்தினுடைய திரைத்துறையும் அரசியல் துறையும் ரொம்ப நெருக்கமானது.
அதனால ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு வரும்போது அதுதான் ஒரு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி அது ஆகும். அதனால நாங்களும் அதை பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேணாம், அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு இருக்காரு. இன்றைக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்பவே அதை மதிப்பீடு பண்றது. ஏற்கனவே பைபோலார் நரேட்டிவ்ல இருந்த தமிழ்நாடுடைய அரசியல் களத்தை பாஜக கூட்டணி ட்ரைபோலாரா மாத்தி இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய்னா தாங்குமா தமிழ்நாடு? ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இது பைபோலார் ட்ரைபோலார் அப்படிங்கறதுல இட்ஸ் மல்டி போலார் ஸ்டேட். ஸோ நீங்க ஏதோ இப்போ இல்லை, நாங்க நீங்க சொன்னீங்களே திரு வாஜ்பாய் அவர்களோட கவர்மெண்ட்ல அப்ப எத்தனை பேர் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் கூட்டணியில் எங்களோட இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதிமுக, பாமக, கிட்டத்தட்ட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இல்லாத எல்லா கட்சிகளுமே. அதாவது இப்போ சமீப காலத்துல கட்சி ஆரம்பிச்ச திரு சீமான் அவர்களை தவிர மீது எல்லாருமே. அதனால அப்பவுமே அது மல்டி போலார் தான். ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பார்ட்டி, கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு மல்டி போலார் அப்படிங்கிறது இது தமிழ்நாட்டில் இல்ல. மல்டி போலார்னு வார்த்தை சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா கணக்கு என்னன்னா 30-60% திமுக அதிமுகவுக்குன்னா மீதி இருக்கிற 40% 4 பேர் பகிர்ந்தாலும் அதுதான், 40 பேர் பகிர்ந்தாலும் அதுதானா? அந்த கேக்ல இருந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்றது கேள்விதான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா திமுகவோ அல்லது அதிமுகவோ நீங்க சொல்ற 30-30 அப்படின்னு கணக்குல வச்சுட்டா கூட, நான் சொல்றேன் குறைந்தபட்சம் தான் நான் சொல்றேன், அப்படின்னு வச்சுட்டா கூட அவங்களோட எப்போதுமே கூட்டணி கட்சிகள் கூட இருந்துட்டே இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த மீதி 40% இருக்கு இல்லையா, அது எங்காவது அந்த 30ஓட ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சேர்ந்துட்டே இருக்கு. சேரவும் செய்யலாம், சேராமலும் இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், சேர்ந்தா 2 தரப்புக்கும் லாபம், சேரலனாலும் இவங்க 2 பேருக்கு தானே லாபம். இல்ல, இது அரசியல் கணக்குகளோட கூட்டணிகள் எல்லாமே ஒவ்வொரு தேர்தல் பொறுத்துதான் அது மாறிட்டு இருக்கு. அதனால திரு விஜய் அவர்கள் இன்னொரு புதிய வரவு அரசியலுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, நான் நேரடியா கேக்குறேனே, பாஜகவுக்கு இதனால பாதிப்பா கேக்குறேன். ஏங்க, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுல யாருக்கு பாதிப்பு யாருக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கறத அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதிமுக திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் எல்லாருமே பிரிச்சுக்க போறீங்க. இல்ல, ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இவங்களோட எதிர்ப்பு வாக்குகள் அங்க போகும், அந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்லயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் திரு விஜய் அவர்களோட கட்சி பர்ஃபார்மன்ஸ் வர்ற வரைக்கும் நாமளா அஷ்யூம் பண்ணிக்கிறோம், இந்த ஓட்டு அங்க போகும், அந்த ஓட்டுங்க போகணும். முதல்ல தேர்தல் அவர் நிக்கட்டும், அதுக்கப்புறம் பேச. ஒன்றிய அரசுலாம் பேசிட்டாரு, நீங்க என்ன வேணா பேசிட்டுங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு மாநில அரசு கொண்டு வந்த நீட் விலக்கு தீர்மானத்தை மனப்பூர்வமா ஆதரிக்கிறேன்னு பேசிட்டாரு. ஒரு சினிமா துறையிலிருந்து வந்தவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதால அதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை பத்தின டிஸ்கஷன் இருக்கும். பட் பாப்போம், டைம் இருக்கு இன்னும். தமிழ்நாடு பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறாரு. ஆனா தமிழ்நாடு பாஜகவுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது அந்த கட்சியுடைய தனிப்பட்ட வாக்கு சதவீதம் இல்ல, அது பாமகவுடைய வாக்கு சதவீதம். சாதி அடிப்படையில கட்சிகள் கூட்டணி சேர்ந்ததனுடைய வாக்கு சதவீதம்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சிகளோட வாக்கு சதவீதத்தையும் இதே மாதிரி கணக்கு போட்டோம்னா இப்ப எல்லாத்துக்கும் இதே பதில் தான் பொருந்தும். ஆனால் இன்றைய தேதியில பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறத பிரதமர் சொல்றாரு, அது ஒண்ணும் தப்பு இல்லையே. டிடிவி இருந்ததுனால, ஓபிஎஸ் இருந்ததுனால, பாஜக இருந்ததுனால பல இடங்கள்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய சாதிய பின்புலம் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது என்னங்க? உங்களோட ஓட்டை எனக்கு கொடுங்க, என் ஓட்டை உனக்கு கொடுக்கங்கிறதாங்க கூட்டணி. இதுல என்ன பிரச்சனை? பிஜேபியோட தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இத்தனை சதவீத வாக்குகளை 18% வாக்குகளை வாங்கியிருக்குங்கிறது நம்பர் இல்ல, 2 வேற வேற. அதாவது என்னுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறது வேற. செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறது வேற. ஆனா பிரதமர் பேசுறது பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வளர்ந்திருக்குன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கான கிளாரிபிகேஷனா? பாஜக நிக்கிற இடத்துல எல்லாம் வாக்கு சதவீதம் உயர்லையா? தனிச்சு இடத்துல கேக்குறீங்களா? ஏங்க, ஒரு கூட்டணின்னு வந்ததுக்கு அப்புறம் அங்கங்க தனியா போகும். இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், நான் எலெக்ஷன்ல நிக்கும் போது, கூட்டணியோட நிக்கும் போது வாங்கின வாக்கை விட இப்போ நாங்க தனியா நிக்கும் போது வாங்கின வாக்கு அதிகம். இந்த மாதிரி எங்களால ஒவ்வொருக்கும் புள்ளி விவரம் கொடுக்க முடியும், எத்தனை தொகுதிகள்ல நாங்க அந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அதனால ரியாலிட்டி என்ன? பிஜேபியோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. திரு சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கினதை விட இந்த முறை வாக்கு சதவீதம் குறைவு. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை வாக்கு சதவீதம் குறைவுனா அப்ப உண்மையிலே வளர்ந்திருக்கா வளரலையா, இல்ல வளர்ந்த மாதிரி தெரியுது? நல்ல கேள்விங்க திரு கார்த்திகேயன். ஏன்னா நிறைய நேரம் இதை சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியோட வாக்கு சதவீதம் 2014 விட குறைஞ்சிருக்கு,
நீங்க கோயம்புத்தூர்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல என்ன விஷயம் கவனிக்கணும், 2014 எங்களோட கூட்டணியில் இருந்ததெல்லாம் யாருன்னா, அன்று ஒரு ரொம்ப ஒரு பலமான ஒரு கட்சியாக திரு விஜயகாந்த் அவர்கள், திரு வைகோ அவர்கள், பாமக ஏற்கனவே அப்பவும் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. ஏன்னா அந்த கூட்டணி எல்லாம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அப்போ அமைச்சோம். அதனால அன்று பலமாக இருந்த அத்தனை கட்சிகளும் அதே பலத்தோட இன்னைக்கு எங்களோட இருந்தாங்கன்னா இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக அந்த பலத்தை ஈக்குவலைஸ் பண்ற அளவுக்கு பிஜேபி வளர்ந்துருக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறத ஈக்குவலா இன்றைக்கு இந்த பெரிய கட்சிகள் எல்லாம் எதுவுமே இல்லாம பிஜேபியோட கூட்டணி வாக்கு சதவிகிதம் ஈக்குவலைஸ் பண்ணிருக்கோம். நாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்கு? பாமகவுக்கு சாதகமா இருக்கா? உங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிரமுகர்கள் வீடுகள்ல கைப்பற்றக்கூடிய இலவச பொருட்களை பாருங்க. அதனால தேர்தல் களத்துல தீவிரமா நாங்க இருக்கோம். இங்க வந்து பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள் எப்படி இருந்தாலுமே இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நாங்க சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம். மக்கள் முன்பாக நிக்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷயங்கள்ல இருந்து, மதுவிலக்குல இருந்து, இங்க நடக்கிற மணல் கொள்ளையில இருந்து நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறோம். இந்த பாமகவுக்கு சாதகமா இருக்கான்னு கேட்டதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னீங்களே. ஏங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியோட சார்பில் தான் வேட்பாளர் போடப்பட்டிருக்கு. பாமக அந்த இடத்துல நிக்கிறாங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் எங்க வேட்பாளர், அங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய போறோம். சரி, உங்க வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் வந்து திரு மோடி. அவர் படத்தை காமிச்சு அங்க வந்து பாமக வாக்கு கேட்காம ஜெயலலிதா படத்தை காமிச்சு வாக்கு கேட்கறாங்களே. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சில பிரமுகர்கள் அவங்களோட நோட்டீஸை போடுவாங்க. அதுக்கு வந்து நாங்க என்ன பதில் சொல்றது? இல்ல, ஜெயலலிதா படம்ங்கிறது தேவையா? ஏன்னா அதிமுக போட்டியிடாததுனால வாக்குகளை வாங்கலாம்னு பாக்குறீங்களா? இதுல அதிமுக உரிமை மீட்பு குழு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு. அதனால அதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவும் வந்து அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறதால அவங்க அதை பயன்படுத்துறதால அந்த மாதிரி பயன்படுத்தி. இல்ல, ஓபிஎஸ் வந்து கட்சி கொடியை கட்டக்கூடாது, கட்சி வேட்டி கட்டக்கூடாதுங்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவு. அப்புறம் அவர் எப்படி ஜெயலலிதா படத்தை மட்டும் எப்படி அவர் பயன்படுத்த முடியும்? அது வந்து நீங்க வந்து பயன்படுத்துற ஆட்கள் தான் கேட்கணும். இல்ல, மோடிங்கிற அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க அதுதான் சொல்றேன், இந்த கேள்வி நீங்க அங்க கேட்க வேண்டிய கேள்வி இது. இதுக்கு நான் எப்படி? உங்க கூட்டணி வேட்பாளர் தானே. எங்க கூட்டணி வேட்பாளர் நாங்க இல்லைன்னு சொல்லியே. அவங்களும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, நாங்க தனியா களம் காண்றோம்னு சொல்லல. இல்ல, இந்த விஷயத்துல அதிமுக போட்டி போடலன்னு வரும்போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு அமிக்கபிளா ஒரு தீர்வு வந்துடுச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அதனாலதான் வந்து இபிஎஸ் வந்து இந்த முடிவை எடுத்தாருன்னு முதல்ல சொல்லப்பட்டது. உங்க தரப்புல ஏதாவது நீங்க கேட்டுக்கிட்டீங்களா அவங்கள்ட்ட வேண்டான்னு? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நாங்க எங்களுக்கு எதுவும் கேட்ட மாதிரி ஒன்னும் கட்சியில அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது ரொம்ப தவறான செய்தி. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு முடிவு இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா அப்ப நாங்க கூட சொல்லலாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சா அப்படின்னு. அதனால எது வேணாலும் யாரு வேணாலும் சொல்லலாம். 2ஆம் இடத்திற்கான போட்டின்னு தான் சொல்றாங்க. பாமகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்க நிக்கிறோம். வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வேலை செய்யறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.